நாம்தேவ் மகாராஜ் தனக்கு தானே கிண்டல் பண்ணின்னு எடுத்திருக்கார். அவருடைய ஆத்ம சரித்திரம் இதெல்லாம். நாம்தேவ் மகாராஜ் தானே எழுதிண்டாவாங்க, தன்னுடைய சரித்திரத்தை தானே எழுதிண்டாவாங்க. போப்பலானா ஸ்வரக்கா, எது நான் வீணையை சொல்றார், ஒரு ஸ்வரக்கா தானே இது. என்ன தோல்ல ஸ்வரக்கா, காந்தியே போப்பலா கலா துளசி மாலா, அங்க கழுத்துல ஒரு கட்டை, துளசி கட்டை. ஜபசி வேளோ வேளா ராமகிருஷ்ண, இவர் பார்த்தார் ஜெயராம் கிருஷ்ணாரி. சட்டை எல்லாத்தையும் விரிச்சு வச்சிருக்கார், விதவிதமா டர்பன், பகுடி, தொப்பி, சட்டை, பாராபந்தி, இப்படி 12 முடிச்சு போடணும். இந்த சட்டை போடுறதுக்குள்ள போரும் ஆகிடும். பாராபந்தி பார்த்துக்கிட்ட 12 இடத்துல முடிச்சு போட்டுக்கணும். இங்கே ஒரு முடிச்சு, இங்கே ஒரு முடிச்சு, அப்புறம் இங்கேருந்து முடிச்சு, அது முடிச்சு போடுறதுக்குன்னு அரை மணி நேரம் ஆகும். இப்படி ஒரு சட்டை, பாராபந்தின்னு பேர் அதுக்கு, ஜபர்தஸ்தாக இருக்கும். அந்த அந்த நூலுக்கு குஞ்சலெல்லாம் வச்சு தைச்சிருப்பா. இதெல்லாம் வச்சு பரத்தி வச்சுவிட்டு ஜெயராம் கிருஷ்ணஹரி, ஜெயராம் கிருஷ்ணஹரி, ஜெயராம் கிருஷ்ணஹரி, ஜெயராம் கிருஷ்ணஹரி சொல்லின்னு இருக்காரு. வரவாள்லாம் வருவா. பகடி எத்தனை ரூபா? ஜெயராம் கிருஷ்ணஹரி. இவருக்கெல்லாம் சிரிப்பா இருக்கு. பகடி எத்தனை ரூபா? ரூபாயும் மித்திய, பகடியும் மித்திய. கேட்குறவன் இவனும் மித்தியா. பார்த்தா ஜெயராம் கிருஷ்ணஹரி, ஜெயராம் கிருஷ்ணஹரி. இன்னொருத்த வந்தான், வேட்டி எத்தனை ரூபா? ஜெயராம் கிருஷ்ணஹரி, ஜெயராம் கிருஷ்ணஹரி. ராமகிருஷ்ணரியா? ஆள் சரியில்லையே. தேனே சந்தே நயனி அஸ்ரூச்சியா தாரா, खेली ख्याति गौहारा जनामाजी, खेली ख्याति गौहारा जनामाजी, खेली ख्याति गौहारा जनामाजी. तेने छंद नयने अश्रुचिया धारा, केली ख्याति गौवारा जनामाजी, केली ख्याति गौवारा जनामाजी, केली ख्याति गौवारा जनामाजी. तेने चंदनयनी अश्रुचिया धारा. இவ்வளவு ஒரு மித்யா இருக்கக்கூடிய லோகத்துல இந்த ராமகிருஷ்ணரி மாத்திரம் அமிர்தமா இருந்ததான் இவருக்கு. ஜெயராம் கிருஷ்ணஹரி, ஜெயராம். இந்த சந்தஸ் வந்த உடனே கண்ணில் இருந்து தாரதாரியா கண்ணீர். கண்ணீர் வர்றதுக்கு காரணமே கிடையாது. என்னவோ செய்யறது கண்ணீர் வருது. காரணம் இல்லைங்க. பக்தி. பக்திக்கு என்ன காரணம் உண்டான? ஏன் பக்தி பண்றேன்? ஏன் பக்தி பண்றேங்கிறதுக்கும் வழி தெரிஞ்சா நான் ஏன் பக்தனா இருக்க போறேன்? ஏன் பக்தி பண்றேங்கிறது வழி தெரிஞ்சா நான் தான் பக்தனா ஏன் இருக்க போறேன்? நான் காமியார்த்தியா இருந்துட்டு போறேன். அவர் செஞ்சார், அதனால பக்தி பண்றேன். அவர் செய்யறதுக்காக வேண்டி பக்தி பண்றேன். காமியார்த்தியா இருந்துட்டு போறேன். பல ரூபத்துவாத் சா கர்ம யோகேபியோ அதிகதரா, கர்ம ஜான யோகேபியோ அதிகதரா பல ரூபத்துவாத். பக்தி தான் பிரயோஜனமே, பக்தி தான் காரணமே கிடையாது. எதுவுமே கிடையாது. வினா காரணம் பக்திரேவ பிரயோஜனம். என்னவோ தெரியாது அந்த சந்தஸ். தேனே சந்தே நயனி அஸ்ரூச்சியா தாரா. இந்த சாதுக்களை பார்த்தா லௌகிகாலுக்கு முட்டாளா தெரியும், ஜோக்கரா இருக்கும். ஏன்னா வாத்கத்கதாம் திரவதே யஸ்ய சித்தம், வாத்கத்கதாம் திரவதே யஸ்ய சித்தம். நாம சொன்னா உடனே திரவிச்சு போயிடுமா ஹிருதயம் அவளுக்கு. அப்போ ருததி அபீக்ஷணம், உடனே அழுக வந்துடும். கண்ணால கண்ணீர் விட்டு இருப்ப. அப்புறம் பார்த்தா ஹசதி க்வசிச்ச,
திடீர்னு சிரிப்பா, சிரிப்பா, தனக்கு தானே சிரிச்சு. திடீர்னு நாம சொல்லிகிட்டே இருப்பா, அவர் சிரிச்சுட்டே இருப்பார். மற்றவாளுக்கு என்ன இவர் என்ன சொன்னா, எதுக்கு அப்படி சிரிக்கிறவர், நம்ம தானே சொன்ன, எதுக்கு சிரிக்கிறார் கேட்டா அவளுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? எதுக்கு சொல்ல முடியுமா? ஸ்ரீ அண்ணா நாமா சொன்னா உடனே பிரசன்னமாயிடுவார், சிரிச்சுட்டே இருப்பார், சிரிச்சுட்டே இருப்பார். அபங்கம் பண்ணால நாமா சொன்னாலே சிரிச்சுட்டு இருப்பார். எதுக்கு சிரிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டானா அது என்ன பதில் சொல்றது? அசதி குவச்சிச்ச. லௌகிகாலுக்கு புரியுமா இது? விலஜ்ஜா உத்காயதி உத்காயதி விலஜ்ஜ உத்காயதி. கூச்சமே இல்லாம கத்தி பாடுவா. சாம்பார் கேட்க குச்சம் இல்லை, ரசம் கேட்க குச்சம் இல்லை. மாமா அங்க வடை வரலை சொல்றோம், நாமா சொல்றதுக்கு எதுக்கு குச்சம்? சந்துக்களுக்கு விலஜ்ஜ விசிருஜ்ஜ லஜ்ஜாம் யோதீதே. சம்பிரதாய பஜனையில பாரு, லஜ்ஜாம் விசிருஜ்ஜ. வெளியில இருக்கும்போது செருப்பு மாத்திரம் இல்லை, அதோட சேர்ந்து லஜ்ஜையும் வச்சுட்டு வாங்க. லஜ்ஜை இல்லாம பாடும். பஜனைக்கு வரும்போது லஜ்ஜை இருக்கக்கூடாது, லஜ்ஜையை விட்டு கஜையை கட்டி பாடணும். விலஜ்ஜ உத்காயதி நிர்த்யதே ச. ஆடுவா. லௌகிகாலுக்கு கரெக்டு தானே? அவளுக்கு எப்படி புரியும்? திடீர்னு அழறா, திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு கத்தரா, ஜெய ஜெயன கத்துறா, ஆடுறா. நீங்களாம் இங்கே உட்காந்துருக்க இல்லையா, பைத்தாரக்கிறதா தெரியும் அவளுக்கு. வெளியில 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சும்மா போய் உட்காந்துட்டு வரா சார். அவர் ஏதோ சொல்லின்னு இருக்கா, இவன் தலையாடின்னு இருக்கா, சும்மா உட்காந்துட்டு வரா. அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்தது. ஏன்னா அப்போது படம் டிவி கிடையாது, ஒன்றும் இல்லை, இதான் பொழுதுபோக்காக இருந்தது. இப்போ தான் இவ்வளோ வந்தாச்சே, இன்னமும் விடாமல் வச்சுட்டு இருக்காத. அந்த பழைய பஞ்சாங்கம் அவளுக்கு அதுதான் பிடிக்கிறது. என்டர்டெயின்மெண்ட் நினைக்கிறா. அந்த என்டர்டெயின்மெண்ட்டை அவளுக்கு பிடிக்கல. இது என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அப்போ அவளுக்கு என்ன தோணும்னா, நம்மளாம் பைத்தியம்னு தோணும். விலஜ்ஜ உத்காயதி நிர்த்யதே ச. ஆட்டம் வேற இதுல. மத் பக்தி யுக்தா புவனம் புனாதி. பெயர்பட்ட பக்தன் தான் உலகத்தை காப்பாத்தின்னு இருக்காங்கிறார். எனக்கு இப்படி பிரளயம் இல்லாம நிக்கிறதுனா, நியூஸை கேட்டா நாளைக்கே பிரளயம் மாதிரி தோணும். நியூஸை கேட்டுட்டா ஓ பிரளயம் தான் வந்துடும் போல இருக்கு நாளைக்கே. அவ்வளவு சுடுகாடு பேப்பரை விட்டலிகாரில் உள்ள போட்டுன்னு இருந்தான். அப்புறம் மகாராஜ் சொன்னார், வெளியிலேயே போடு, அப்படி வெளியிலே ஆற்றுக்கு வாசல்லே வித்தார், உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. வெறும் சுடுகாடு பேப்பர். அது எழுத்தில் கூட வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அது திண்ணையில கொண்டு போட்டுடணும் பேப்பரை. திண்ணையிலே படிச்சுட்டு திண்ணையிலே வச்சுடணும், வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது பேப்பர். அப்படி இருக்கு அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம். எதுக்கா வேண்டி இப்படி இருக்கிற லோகத்தில் நமக்கு இப்படி ஒரு உலகத்தை இன்னமும் ரட்சிச்சுட்டு இருக்கான்னா அது யார் காரணம்? எங்கேயோ ஒரு மகான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம பகவானை பக்தி பண்றனால. அவ பிரச்சாரம் பண்ணுங்கிறது இல்லை, அவ இருந்தாலே லோகம் செழிக்கும். பிரச்சாரமே வேண்டாம். எல்லாரும் அழிஞ்சு போய்க்கு அப்புறம் உத்தவன்ட்டு சொல்றார், நீ இருந்தா போறப்பா, வெறுமன இரு பத்ரியில, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ இரு, உனக்காண்டி லோகம் ரட்சிக்கும். இப்போ லோகத்தை ரட்சிக்கிறது யாரு? சட்டமா? லோகத்தை ரட்சிக்கிறது யார்? பிசினஸ் மேன்ஸா, ராஜாக்களா, மினிஸ்டர்ஸா? லோகத்தை ரட்சிக்கிறது யார்? என்ஜிஓஸா, சோஷியல் ரிஃபார்மரா? சாதுக்கள். பகவான்கிட்ட நிச்சலமான பக்தி பண்ணா எல்லாம் மாறும். குளோபல் வார்மிங் நீ என்ன செய்ய முடியும்? ஓசோனில் போய் நூலை வச்சு தைச்சிட்டு வர போறியா? ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்மளை ஓட்ட விழுந்தது தானே, அதோடைய ரியாக்ஷன் தானே இருக்க தான் செய்யும். அப்படித்தான் ஆறுது. கார் ஓட்டாமல் இருக்க போகிறோமா?
பைக் ஓட்டம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, அது அடிமையாயாச்சு, திருப்பி மாட்டு வண்டி பண்ண போறீங்களா? இப்படி தான் போயின்னு இருக்க போகிறது உலகம். உலகம் ரட்சிச்சுன்னு இருக்கேனா அவன் பார்த்துக்கிறான். திடீர்னு இந்த கொரோனால கூவம் 6 ஸ்படிகமாக ஓடித்து. ஆறுங்கோல உண்டா இல்லையா? கூவம் 6 ஸ்படிகமாக ஓடித்து. ஏன்னா இண்டஸ்ட்ரி எல்லாம் க்ளோஸ், யாரும் உள்ளே போகக்கூடாது. என்னாச்சு? அந்த ரிவர் ஸ்படிகமாக ஓடித்து. அப்போ அவன் நினச்சா ஒரு க்ஷணத்தில் எல்லாம் மாற்றி விடலாம். அவன் எப்போ நினைப்பான்னா சாதுக்களுக்கு வேண்டி அவன் நினைப்பான். நம்மளை பார்த்தான்னா கஷ்டம். அப்பேற்பட்ட பக்தர்கள் அவனை ஸ்துதி பண்ணும் பொழுது அவன் லோகத்தை அவளுக்காக வேண்டி தான் வச்சுட்டு இருக்கான். புல்லுக்கும் வாங்கேன் புஷிமாங்கிற மாதிரி நம்ம அவளுடைய லோகத்தில் நாமும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுபோல இவர்கள் பேசுறது பாடுறது எல்லாம் ஜனங்களை பார்த்தா கேலி கியாதி கௌஹாரா ஜனாமாஜி அத்ய பிரபுத்தியே லோகா யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாம பராயூயம் நாராயண பராவயம். நீங்க தான் நாங்க தான். உனக்கு எது சந்தோஷமோ அது எனக்கு வருத்தம், எனக்கு எது சந்தோஷமோ அது உனக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க தான் நாங்க தான் அப்படிங்கிறார். அதுபோல ஜனங்களுக்கு இவெல்லாம் பைத்தியமாக தோணித்து எல்லாரும் இவள் வியாபாரமே ஆகலை. இவர்கிட்ட ராமகிருஷ்ணரி சொன்னார், ரேட்டு சொன்னால் தானே வாங்குவார். வந்தவாட்டெல்லாம் ராமகிருஷ்ணரி சொன்ன என்ன சொல்லுவா, திருப்பி கூட சொல்ல மாட்டேங்கிறா. அதை பற்றி நாமதேவருக்கு அவளை எல்லாம் நாடகமாக தெரியறது அவருக்கு, எல்லாம் நாடகமாக இருக்கு. ஆனால் ஜனங்கள் இந்த நாடகத்தில் யார் பர்ஃபார்ம் பண்ணுறாளோ அவள் தான் உண்மையான ஹீரோஸ். எல்லாருக்கும் தெரியும் நடிப்பு சினிமான்னு, எல்லாருக்கும் தெரியும் ஒரு கையில் குத்து விட்டா இப்படிலாம் இவ்வளோ தூரம்லாம் பறக்க முடியாதுன்னு தெரியும். தெரியுமா தெரியாது? இப்படி செருப்பை உரைச்சிட்டுனா தீப்பொறி வராதுன்னு தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? அவளுக்கு சம்பளம் கொடுக்குறான்னு தெரியும், நடிக்கிறான்னு தெரியும். ஆனால் தலைவன் கிராமத்தில் எவ்வளோ மாயாரூடமாக இருக்கு, எவ்வளோ மாயாரூடமாக இருக்கு. தெரியாட்ட தெரிய வைக்கலாம், தெரியும். ஆனா தலைவர் எவ்வளவு மாயாரூடமா இருக்கு. அந்த அளவுக்கு மாயாரூடம். நாளைக்கு நாம்தேவ் மகாராஜுக்கு எல்லாம் வேடிக்கையா இருக்கு, ஜகமே வேடிக்கையா இருக்கு. பஜார்ல வித்தாச்சு, மீதி எல்லாரும் வித்தாச்சே, இவர் அப்படியே தன்மயம் ஆயிட்டார். ராமகிருஷ்ணரி வந்தது கண்ணை இருந்து பார்த்தா ஒத்தரை காணும், வெறிச்சோடி போச்சு. இவ்வளோதானப்பா உலகமோ, இவ்வளோதான உலகமோ, வெறிச்சோடி போயிடும். ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும் வாழ்க்கை. அப்புறம் வயசாக வெறிச்சோடிகிட்டே வரும், வெறிச்சோடி போயிடும். வந்தவா எல்லாரும் இங்கேருந்து வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து கிளம்பி வந்தேன். கடைசியில் இங்கே வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து கிளம்பும்போது நான் ஒத்தையிலேயே ரோட்டில் இருந்தேன். என் கூட எத்தனை பேர் வந்தால் தெரியுமா? ரோட்டில் ஒருத்தர் பைக்கில் வந்தார், ஒருத்தர் காரில் வந்தார், ஒருத்தர் ஸ்கூட்டரில் வந்தார், ஒருத்தர் ஒவ்வொரு வெஹிக்கிள் எடுத்துன்னு வந்தால் கூடயேவா வந்தால். ஒவ்வொரு சிக்னலில் ஒருத்தர் பிரிஞ்சா இன்னும் 4 பேர் ஜாயின் பண்ணிட்டா, அடுத்த சிக்னல் 4 பேர் பிரிஞ்சா அடுத்த சிக்னல் 4 பேர் ஜாயின் பண்ணிட்டா. கடைசியில் இங்கே வந்தால் நான் ஒத்தையில் நிற்கிறேன். வந்தவன் யாருமே காணும். எல்லாரும் நாம்தேவ் பிரவச்சனத்துக்கு வரப்போறா. அவாவா காரியத்துக்கு அவாவா வந்திருக்கா, உன் காரியத்துக்கு நீங்கள் வந்திருக்க. இதான் ஜகமும் வச்சுக்கோ. அவாவா அந்தந்த காரியத்துக்கு வந்திருக்கா, நம்ம காரியத்துக்கு வந்திருக்கோம். அந்த சிக்னலில் 10 பேர் வருவா, 10 பேர் பிரிவா. ஆனால் நம்ம இடத்த நாம் தான் ரீச் பண்ணி ஆகணும். ஜெகம் மாறி போகலாம், அவளை மாதிரி போவோம், இவான் பண்ணி போனால் ஒரு கால் சுற்றிகிட்டே இருக்க வேண்டியதான் ரோட்டில். ஒரு காலமும் ஒரு இடத்துல நிப்பாட்ட முடியாது வண்டி. இந்த இடத்த தான் அடைய போகிறேன்னு என்ன நிர்ணயம் பண்ணிக்க. வந்தால் வரட்டும், வரவா வரட்டும், வராட்ட நீ அங்கே ரீச் பண்ணிடணும். பார்த்தார், பஜார் மாதிரி ஆயிப்போச்சே. சம்சாரம் தான் பஜார், பெரிய பஜார். பிரம்மா காலையில் சிருஷ்டி பண்ண ஆரம்பிப்பாராம். அப்புறம் நைட் ஆனால் திருப்பி எல்லாத்தையும் களைச்சுட்டு படுத்துருவாராம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார் இது. பிரம்ம புவனான் லோகான் புனராவர்த்தின அர்ஜுனன். இந்த ஸ்லோகத்துக்கு ஞானேஸ்வரராஜ வியாக்கியானம் ரொம்ப அழகாக இருக்கு. காலையில் எழுந்திருப்பார், இப்படி நோவை பிடிச்சி வைப்பார், எல்லாம் சிருஷ்டி ஆகிடும், எல்லாம் நடந்துட்டுருக்கோம், பார்த்துட்டே இருப்பார்.
நடந்துகிட்டே இருக்கும். எல்லாம் சிருஷ்டி பண்ணி விதவிதமாக அலங்காரம் பண்ணி பிரமாதமாக பண்ணி எல்லாம் இதிலிருந்து அது அதுலேருந்து அது எத்தனை யோனிகள் 84 லட்சம் யோனிகள், இந்திரன் சந்திரன் சோமன் பிரபஞ்சங்கள் அத்தனையும் பஞ்சபூதங்கள் புத்தி மனசு அகங்காரம் எல்லாம் பிரகிருதி எல்லாம் சிருஷ்டி ஆகிடும். 9 மணி ஆனால் கண்ணை சுத்தம் 2 சொடைக்குப்பார் எல்லாத்தையும் எடுத்து மூடி வச்சுடு ஓம்பர் தஸ்தஸ்ன்னு ஆகிடும். எல்லாம் உள்ளே போய் மூங்கிடும். இந்த காலிலிருந்து சாயந்தரத்துக்குள்ள 14 இந்திரன் மாறிடுவானா. என்ன ஆச்சரியமா இருக்கு. 14 இந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு பகல் பொழுதுல பிரம்மாவோ பகல் பொழுதுல 14 இந்திரன் மாறுறான். நம்மளுடைய ஒரு நாளுங்கிறது அவளுடைய ஒரு நாளுங்கிறது நமக்கு ஒரு வருஷமாச்சு. இந்திரனுக்கு 100 ஆயுசு. இப்படி அவளுக்கு ஒரு வருஷங்கிறது நமக்கு நம்மளுடைய ஒரு வருஷம் அவளுடைய ஒரு நாள்னு அவளுக்கு 100 வருஷம். அந்த இந்திரனுக்கு அதை காட்டிலும் உயர்த்தி அதே மாதிரி 14 இந்திரன் மாறுறான். இத்தனை மன்வந்திரத்துக்கு ஒரு இந்திரன் இருக்கா, அதில் 14 இந்திரன் மாறுறான். எப்போனா இவருடைய பகல் பொழுது, ராபொழுது தூங்கிடுவார். பஜார் பஜார் இந்த பஜார் அந்த பஜாரோட பார்த்தார். இவரோடது ஒன்றும் விற்கலை. எல்லாத்தையும் திருப்பி கட்டின்றார். நேரம் வந்தார். மாலிக கோணாபா தோண்டோ பாஜாமீன, மாலிக கோணாபா தோண்டோ பாஜாமீன, மாலிக கணோபா தோண்டோ பாஜாமீன, மாலிக கணோபா தோண்டோ பாஜாமீன, हे तली से पूर्ण निशानी की, हे तली से पूर्ण निशान चीठी, हे तली से पूर्ण निशान चीठी, हे तली से पूर्ण निशान चीठी. இப்படி வந்துட்டு இருந்தாரா வாத்துக்கு. வந்துட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய விவசாய இடம். இப்படி வந்துட்டே இருந்தார். அங்கே பார்த்தார் கையில் நிறைய இருக்கு. எல்லாரும் விற்று போச்சு. இவருக்கு மாத்திரம் விற்கலை. நம்மளும் விற்றுருவோம். சட்டை விற்கிறது தானே, அது பெரிய விஷயமா. நேரமானார். அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. சுவாமி உங்களுக்கு சட்டை வேணுமா? பகடி உத்திரியா பாராபந்தி தோத்தார் வேண்டாமா? இவர் பேசுகிறார். கல் வேண்டாமா? ஒன்றுமே போட்டுக்கா உட்காந்துருக்கல. யார்கிட்ட? கல்லிட்ட சொல்கிற. ஒன்றுமே போட்டுனா உட்காந்துருக்கல. கல் இதாக போட்டுக்குமா? அதுதான் அவருக்கு ஒன்றுமே போட்டுக்கலையே. இப்படி இவ்வளோ பெரிய சேற்றி நடுவில் உட்காந்துண்டு வெட்ட வெளியில் ஒன்றும் போடாமல் இருப்பாள. போட்டுக்கோங்க சுவாமி. பகடியை கல்லுக்கு மேலே வச்சார். சட்டையை கல்லுக்கு கட்டி விட்டார். அது கல் சொல்ல மாட்டார், கணோபா. கணோபா அவருக்கு பேர் என்ன? கணோபா. கணோபா போட்டுக்கோ. சட்டையை கட்டிவிட்டு கணோபா போட்டுக்கோ. நன்னா இருக்கு பாருங்க. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க உங்களுக்கு. அழகாக இருக்கு, நன்னா இருக்கு சட்டை. துட்டு கொடுங்க. துட்டு இவரை எங்கே வந்துட்டார். துட்டா என்கிட்ட இல்லையே. நாம்தேவ் மகாராஜே இங்கே வந்துட்டார். என்கிட்ட இல்லையே துட்டு. நான் கொடுக்கும் போதே சொல்ல வேண்டாமா துட்டு இல்லைன்னு? நீ துட்டு கேட்பற எனக்கு எப்படி தெரியும்? அப்போ நான் ஃப்ரீயாக கொடுக்குறதா? துட்டு வேணும். சரி எனக்கு ஒரு 8 நாள் டைம் கொடு, நான் எல்லாம் வாங்கிக்கிறேன். உன்ட்ட மிச்சம் என்ன இருக்கு? இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அதையும் தா. மொத்தம் எத்தனை ஆச்சு சொல்லு? 15 ரூபா ஆச்சு. சரி நான் தரேன். 8 நாள் டைம் கொடு. சரி தரலைன்னா என்ன நெல்லு. அங்கங்கே பார்த்தார். இன்னொரு கல் இருந்தது, அது தூக்கி பக்கத்தில் வச்சார். தோண்டோபா உனக்கு சட்டை கொடுத்ததுக்கு இவன் தான் சாட்சி. இந்த பாருங்க தோண்டோபா 8 நாளில் இவர் கொடுக்குறேன்னு இருக்கார். கணோபா 8 நாள் துட்டு கொடுக்கலன்னா தோண்டோபா உம்மை தூக்கின்னு போயிடுவேன். மாலிக கணோபா தோண்டோபா ஜாமீன். நீ தான் கேரண்டி. தோண்டோபா நீ தான் கேரண்டி. இவர் தான் கணோபா, இவர் தான் மாலிக். பெரிய சேத்திக்கு தலைவர். ஒன்றுமில்லாம் உட்காந்துருந்தார். நான் வஸ்திரம் கொடுத்தா துட்டு தர மாட்டேங்கிறார். 8 நாள் ஆகுங்கிறார். பரவாயில்ல 8 நாள் நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன். தாண்டோபா
தோண்டோபா நீ தான் சாட்சி, இவர் கொடுக்கலன்னா நான் ஒன்றை தான் பிடிப்பேன். கேத்தலை சே பூர்ணா நிஷான சீட்டி. இப்படி வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டார் ஆத்துக்கு. ஆத்துக்கு வந்தா காத்துன்னு இருக்கார் தாமு ஷேட். கோனாபாய் நிறைய காசு எடுத்துன்னு வரப்போறார், பஜாருக்கு போயிருக்கார். நேற்று நைட்டு நம்ம கொடுத்த குடுப்பில் அவர் நன்னா திருந்திட்டார். வந்தா சட்டைங்க எல்லாம் வித்து போச்சு, கம்ப்ளீட்டாக வித்தாச்சு. ஏய் இங்கே வாடி, உன் பிள்ளைய பார்த்தியா? வளரட்டு. எப்படி நேற்றுக்கு ஒரு நாள் ட்ரைனிங்கில் நன்னா வித்துட்டாங்க எல்லாம், ஒன்று கூட இல்லையா, ஒன்று கூட இல்லை. சரி துட்டு. அவர் பெரிய ஜமீன்தாருப்பா, கனோபா மாலிக். கனோபாவா பெரிய ஷேத்தி, அவருக்கு பெரிய நிலவரப்புலாம் உண்டு. அவருக்கு தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அவர் 8 நாளாக தரேன் இருக்கார். அப்படியா? சரி தருவார். அந்த வியாபாரத்தில் கொஞ்சம் கடன் கொடுத்தா தான் வியாபாரம் ஆகும். அதாவது சில பேருக்கு இருக்கும் கடன் கொடுக்குறது, அதாவது தப்பே இல்லை. ஆனால் 8 நாளில் ஞாபகமாக போய் கேட்கணும். என்ன நான் ஞாபகப்படுத்துகிறேன் உனக்கு, இப்போ நீ நாம சிந்தனை பண்ணு. 8 நாள் ஃப்ரீ. நாம்தேவ் மகாராஜுக்கு ஆஹா 8 நாள் இவங்க யார் பேச்சும் கேட்காம நாமா சொல்லலாம். ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹே ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி हरे जय जय राम कृष्ण हरे राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण அது வரணும், சாப்பிடணும், குளிக்கணும், சாப்பிடணும், திருப்பி கோலுக்கு போகணும். ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ராம் கிருஷ்ண ஹரி ஜெய राम कृष्ण हरि जय जय राम कृष्ण राम कृष्ण हरि जय जय राम कृष्ण राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि திருப்பி ஆத்துக்கு வரணும், சாப்பிடணும், தூங்கணும், காலையில் எழுந்திருக்கணும், கோலுக்கு போகணும். ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் ராம் ஹரி ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி 8 நாள் முடிஞ்சு போச்சு. சாப்பாடு தூக்கம் கோவில் நாம சங்கீர்த்தனம், சாப்பாடு தூக்கம் கோவில் நாம சங்கீர்த்தனம். ஆச்சா சோகமா இருந்தா 8வது நாள் தாமாஜி 8 நாள் ஆச்சு. தியாஞ்சே துக்கான வேச்சிலே கபாட் வித்தையே துணி வித்தையே ஆட்டாவாரி தோண்டா இசி ஜாசி தாமா ஷேட்டி மனே நாமயா சுஜானா வேகி திரவியானா ஜவுனியா. ஓடு ஓடு ஓடு. இன்னைக்கு கேளு பாண்டரங்கா யார்கிட்ட போய் கேட்கறான், என்னத்த சொல்ல இவாள்கிட்ட. சரி போவோம். சேத்திட்ட போன அந்த சேத்திக்காரன் பார்த்தான், என்ன இவன் அன்னைக்கும் வந்து ஏதோ கல்லுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு போனான், இன்னைக்கு வரான் திருப்பி. ஆனால் மரத்துக்கு ஓரமாக பார்த்துட்டு இருக்கான் அந்த சேத்திக்காரன். நேர கோணபாட்டை வந்தார். கோணவாலை பார்த்தா கேப்பை காணும், சட்டை பிஞ்சு கிடக்கு, வேட்டி எங்கேயோ மரத்துக்கு மேலே போய் காற்றுல பறந்து கிடக்கு. புத்தம் புது வேட்டி கட்டிக்க தெரியாத, இப்படி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்ட. சரி துட்டை கொடு கணபா, துட்டு கொடு. துட்டு இல்லை. துட்டு இல்லையா? ஒன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. தோண்டோபா பக்கத்துலேயே தோண்டோபா இருக்கா. தோண்டோபா துட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். நான் என்ன செய்யறது? நீ தானே ஜாமீன் போட்ட, 8 நாளில் துட்டு கொடுக்கணும்னார். நீ தானே ஜாமீன் போட்ட, அதுக்கு நெல் நீ ஏன் கூடவா. தோண்டோபாவை தூக்கிட்டார், கையோட தூக்கிட்டு நேராக ஆற்றுக்கு வந்தார்.
ரூமுக்குள்ளே போய் பூட்டி விட்டார். எதை? தோண்டோபா கல்ல. நாமாமனே தோண்டோபா நாயிகா மிதியானி பைக்கா தியாவி வேகி. இந்த பாரு கணோபா, நீ துட்டு கொடுக்காம தோண்டோபா விட மாட்டேன், பார்த்துக்கோ சொல்லிட்டு தோண்டோபா தூக்கின்னு வந்தார். கஷ்டப்பட்டு தூக்கின்னு வரார். மகத் மனே தோண்டோபாசி துமி ஜாவுன ஏ பத்தாசி திரவியத்யாவே ஹோ லவக்கரி நாஹி தரி சாலாவே கரி. வா வீட்டுக்கு போவான் சொல்லிட்டு தூக்கின்னு வந்தார். நாமா பண்டரசியாலா சாங்கே தோண்டோபா அணிலா, சங்கே தோண்டோபா அணிலா. கல்ல தூக்க முடியாம தூக்கின்னு வந்தார். இவாலாம் என்ன செஞ்சா? கோனாயி தாமா ஷெட்டி நவதி நவே தெவாகர. அவ அப்பா அம்மா ஆத்துல இல்லை. எங்க போயிருந்தா? கேலி பீமா தீர ஸ்நானாலாகி குளிக்க நதி தீரத்துக்கு போயிருந்தா. வேறு வீட்டுக்கு வந்தா தோண்டோபாவை வீட்டில் வச்சா ராஜாயி பார்க்குறா. என்ன இவர் கல்லை தூக்கின்னு வர்றார்? உள்ள வச்சார், விரிப்பு விரிச்சார். தோண்டோபாவோட பேசுகிறார். இந்த வேறு இங்கே இருக்கணும், சாப்பாடு கிப்பாடு ஒன்றும் கிடையாது. 8 நாளில் கணோபா கொடுக்குறேன்னு சொன்னார், நீ ஜாமீன் போட்ட, இப்போ கொடுக்கல, அவர் வர வரைக்கும் நீ உள்ளதான் இருக்கணும். என்ன யார்கிட்ட பேசுகிறார்? அச்சோ கணோபா ஆட ஆரம்பிச்சிட்டா. காத்துக்காரர் எப்படி இருந்தார், இப்படி மாறிட்டாரே. கதவை பூட்டினார், சாவி எடுப்பில் வச்சுட்டார். ராஜா கிட்ட சொன்னார், ஜாமீன் கொடுக்குறவன் ஆக்கும் தோண்டோபா. அவன் தான் கேரண்டி கழுத்து போட்டான். ஆற்றுல கொண்டு வச்சுருக்கேன், 8 நாளில் தரேன்னா தரலை. அப்பா வந்தால் சொல்லிவிட விஷயத்த, நான் கோவிலுக்கு போகிறேன். அப்பா வந்தா விஷயத்த சொல்லு, நான் கோவிலுக்கு போகிறேன். இவனை வெளியில் கதவை தட்டினா திறந்து விடாத, சோறு போடாத, அவன் தர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இவன் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு கணோபாவோட, அதனால சீக்கிரம் வந்துடுவான், தந்துடுவான். புரிஞ்சுதா? பா நேர கோவிலுக்கு போயிட்டார். ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி राम कृष्ण हरि जय जय 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 राम कृष्ण हरि. இங்க தாமாஜியும் கோணாவையும் ஆத்துக்கு வந்தா. ராஜா ஐயா எழுதுன்னு இருக்கா. என்ன மாமா, என்னம்மா ஆச்சு? உங்க புள்ள என்ன செய்றான்னே புரியல மாமா. என்ன செஞ்சா? இந்த ரூமுக்குள்ள யார் இருக்காருன்னு உங்க புள்ளைய கூப்பிட்டு கேளுங்க. இந்த ரூமுக்குள்ள யார் இருக்கான்னு உங்க புள்ளைய கூப்பிட்டு கேளுங்க. என்னடி ஆச்சு? கதையை சொல்றார். கானோபானோ தானா? ஆமா தெரியுமே, இந்த வாங்கினவன் தானே. அது ஏன் மாமா கேட்கிறேன், அது ஏன் மாமா கேட்கிறேன். ஒரு கல்லுக்கு பகடியெல்லாம் ஊத்துட்டு வந்திருக்கார், அதுக்கு சாட்சிக்கு இன்னொரு கல்லு ஜாமீன் போடு. யாரு? தோண்டோபா. நானே அதே தோண்டோபா. அதே எங்க? இந்த ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருக்காரு. பூட்டி வச்சிருக்கானா? கோவம் வந்துருது தாமு விஷயத்துக்கு. பிள்ளைய பார்க்க போறதுக்கு மனசு இல்லை. உடனே ஏ நாரா, ஏ மகதா, உங்க அப்பனும் கூட்டணும் வாடா. நாரா மகதா தோகே கேலேரா உலாசி. நாரா நாரா குந்தாம் தோகே கேலேரா உலாசி. நாரா மகதா தோகே கேலேரா बोलविती नामयासी चला घरी. बोलाविती नामयासी चला घरी. बोलाविती नामयासी चला घरी. बोलविती नामयासी चला घरी. நாராயணனும் மகாதேவனும் கோவிலுக்கு வந்தா. இவரோ ராமகிருஷ்ண பாடின்னு இருக்கார். அப்பா அப்பா. தாத்தா கூப்பிட்டார். எதுக்குடா கூப்பிட்டார்?
முகாக்கடே பாகே கேசவாச்சா நாமா. இவன் கூட்ட உடனே பாண்டனை பார்க்கிறார், தெரிஞ்சுருத்தோ. கெரிஜாத்தா தாமா மாறிலத்தோ. எங்க அப்பா பார்த்தா அடி பிச்சு விடுவாரே. பிள்ளைய பத்தாச்சே, தாமா அடிப்பாருன்னு பயம். அப்பா அம்மாவுக்கு அப்படி உரிமை கொடுத்து வச்சிருக்கா. வீட்டில் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ உரிமை கொடுத்து வச்சிருக்கா. பிள்ளைய கண்டு அப்பாவுக்கு பயப்படக்கூடாது. அப்பா தான் பிள்ளைய கண்டு பயந்துருக்கா. இப்போ பிள்ளை அப்பாவுக்கு பயப்படணும். அப்படி நாம்தேவ் மகாராஜுக்கு 4 குழந்தை, ஒரு பொண்ணு. அவர் எப்படி பயப்படுறாரு? கரி ஜாத்தா தாமா மாறில தோ. அதெல்லாம் அப்பா அடிப்பாரே, என்ன செய்யறது? தேவமணே நாமயாம் பிவுனகோ மணி. விட்டல் சொன்னா கவலைப்படாது, இவங்க கூட்டு களவாணி. 2 பேரும் கூட்டு. பகவான் சொல்றான், நாமா பயப்படாத, கவலைப்படாத, பயப்படாத. நாமஹே நிர்வாணி தரியில் துத. நீ நாமா சொல்லிட்டே இரு, இந்த நாமா சொல்லிட்டே போ, நீ ஒன்னும் பயப்படாது. நாமா கரா ஆளா தாமா ஷேட்டி பாயி. नामा घरा आला दामा शेटी पायी. नमस्कारुने त्याही उभा पुढे. नामा घरा आला दामा शेटी पायी. नमस्कारुनी त्याही उभा पुढे. நேர வந்தார். அதுக்கு தாமாஷேர் கோபமா இருந்தார். நேர நாம்தேவ் மகாராஜ் வந்து தாமாஷேட்ட நமஸ்காரம் பண்ணார். தப்பு பண்ணதுக்கு இல்லை, நித்தியம் பண்ணுறது தான் அது. அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணினா என்ன விசேஷம்னு கேட்கறதுக்கு இல்லை. இந்த குடும்பம் நித்தியம் பண்ணக்கூடிய நமஸ்காரம். அப்பாவை பார்த்தா நமஸ்காரம் பண்ணிடுவார். அன்னைக்கு முதல் தடவை அப்பாவை பார்க்குறார். அப்பா காலையில் போயிட்டு சொல்லிட்டு வான்னு சொன்னார். போயிட்டு ஜாமீனுக்கு கொடுக்குறவனை பூட்டி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறார். அப்பாவை நமஸ்காரம் பண்ணார். முன்னாடி கையை கட்டி நிற்கிறார். தாமா ஷேட்டி மனே நாமியா காயக்கேலே. ஏ நாமியா, என்ன செஞ்சிருக்க நீ? தோண்டாச்சி கோண்டிலே கரா மத்தியே. கள்ள தூக்கி நடு வீட்டில் வச்சிருக்க. தோண்டோ பாப்பா ஜாமீன் கொடுத்தாரு, நல்லா கொடுத்தாரு ஜாமீன். ஜாமீன் கொடுத்தது கல்லா? ஜாமீன் கொடுத்தது அவர் தான் தோண்டோபா. யார் வாங்கினா? அது கனோபா. அது ஒரு கல்லு தானே. அதுதான், அதான் கனோபா. தேவம் மஜே திலே தும் ஹி ஆம் ஆகதா அலங்காராத்தா घड़ी नमी. आपुले द्रव्य घ्यावे दोंडाबाशी द्यावे. नाही तरी चालावे पंचायती. சரி காட்டு, அவன் தானே ஜாமீன், திறந்து காட்டு. யாருன்னு நான் அந்த லட்சணத்தை பார்க்குறேன். தர கதவை தர. உடனே கதவை திறந்தார். கதவை திறந்தார். அங்கே கல் இல்லையா, அதெல்லாம் தங்கமாக இருந்துதான், முழுக்க தங்கம். இவ்வளோ பெரிய கல் தூக்க முடியாமல் தூக்கின்னு வந்தார, தங்கமாக போச்சு, தங்கமாக போச்சு. ராஜாயி ஓடி வந்தா. சம 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 சமன்னு முனுங்கிறது தங்கம். இவ்வளோ போட்டு கட்டி தங்கம் பார்த்துருக்கீங்களா? இத்தினோண்டு இருந்தாலே கணம். எப்பா, கிட்டத்தட்ட 15 கிராம் 16 கிராம் கட்டிட்டேன். ஐயா 16 கிராமா? கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோ இருக்கும் அது தங்கம். பார்த்தா ராஜாயி சம சமான விழுங்கிறது. அவ பார்த்தா, ஆஹா நன்னா இருக்கேனா, வா தாமா ஷேட்டுக்கு சந்தோஷம், வாழ சந்தோஷம். ரூமே மினிஞ்சின்னு கிடக்கு தங்கத்தில். அதான் சொன்னேனே, கிராமத்தெல்லாம் பரவி இருத்தோ. இவாளுக்குள்ள சண்டை என்ன தெரியுமா? நாம்தேவ் மகாராஜே பார்த்துட்டு வேந்து போயிட்டார்.
இவ்வளோ தங்கமா? இந்த பாருங்க, அவன் நமக்கு தரது 15 ரூபா தான். அதுக்கேற்ற தங்கத்தை எடுத்துட்டு மிச்சத்தை கொடுத்துடணும். அது கானாபாவுடைய சொத்து. பர பைத்தார பேர் கானாபாவோட தங்கமா? இன்னும் நடக்க முடியலையாடா? தோண்டபாவுடைய எல்லாம் உங்களுக்கு இல்லை, 15 ரூபா தான் நம்மளோடது. அதுக்கேற்ற தங்கத்தை தான் எடுக்கணுங்கிறார். அதுக்கெல்லாம் நிரூபணம் இருக்கு, இதில் எழுதலை. அதுக்கெல்லாம் நிரூபணம் இருக்கு. அது மாத்திரம்தான் எடுக்கலாம். இதுக்குள்ளே இவாளுக்குள்ளே சண்டை. அதெல்லாம் முடியாது. பழைக்க தெரியாதவன இருக்கே. பாண்டகன் நமக்காக வேண்டி கொடுத்துருக்கான்டா. பாண்டகன் மேலே பிரியம் ஜாஸ்தியாக போச்சு. நமக்காக வேண்டி கொடுத்துருக்கான். ஏன்னா வந்தது கல்லுன்னு எல்லாருக்கும் தெரியும். ராஜாயி சொல்கிறா, இப்படி ஒரு பாறாங்களை தூக்கின்னு வந்திருக்க, தோண்டபா தோண்டோவா தோண்டபா தோண்டோவான்ட்டு பாறாங்களை தூக்கின்னு வந்தா தங்கமாக போச்சு. பார்த்தார், பாண்டகன் நமக்காக வேண்டி கொடுத்துருக்காடா. பாண்டகன் கொடுத்துருக்காரு, விட மாட்டேன். நமக்கு ஜனங்கள்லாம் கூடிட்டா, எல்லா ரூம்குள்ளே எட்டி எட்டி பார்க்குறா. சாலகிரமா சிவலிங்கமா, அதுக்கெல்லாம் கூட்டம் வராதே. தங்கமாக இருக்கு, பெரிய கட்டி தங்கம்னதும் கூட்டம் கூடி போச்சு. மகாராஷ்டிராவில் எந்த வீட்டுடைய ரகசியம் வெளியிலேயே உள்ளேயே தங்காதோ அந்த வீட்டுக்கு சந்திரமௌலின்னு பேர். ஏன் தெரியுமா? சந்திரன் பிரகாசத்தை அடக்கி வச்சுக்கே தெரியாது, எல்லாம் வெடிச்சுக்கிட்டு. அதனால அவர் வீடு சந்திரமௌலியாக இருக்கு. அவர் வீட்டில் என்ன பிரகாசம் தெரிஞ்சாலும் உலகத்துக்கே தெரியும். அதனால் ஊரில் எல்லாரும் வந்து பார்த்தா அந்த கல்லை பார்த்து ஆச்சரியப்படுறா. இதில் என்ன ஆச்சுன்னா, இப்படி நியூஸ் பரவி இந்த இடத்துக்காரன் ஒருத்தன் இருந்தானே, அவனுக்கு நியூஸ் போயிடுத்து. எங்கே சேர்த்தி கல் என்னோட இடத்துல இருந்து எடுத்துன்னு போனாயா, ஓடி வந்துட்டான். நேராக நாமதேவ் மகாராஜ், நாமா நீ என் இடத்துல இருந்தால் அந்த கல்லை தூக்கின்னு வந்திருக்க, இந்த கல் எனக்காகவும் சொந்தம். அப்படியா? ஒரு நிமிஷம், இந்த 15 ரூபாய்க்கு மாத்திரம் எனக்கு கொடுத்துட்டு மீதி எடுத்துன்னு போ. 15 ரூபா தராமல் இந்த ஜாமீன் போட்டவனை நான் திருப்பி தர மாட்டேன். இவெல்லாம் என்ன செய்யணும்னு தெரியாமல் புரிச்சுன்னு இருக்கா. இவன் என்னோடதுங்கிறான் கல், இவன் 15 ரூபாய்க்கு கட்டுன்னு இருக்கார் நாமதேவ் மகாராஜ். இவர் பார்த்தார், 15 ரூபாய்க்கு தங்கத்தை தராருன்னா 15 ரூபாய்க்கு கொடுத்தார். கல்லை தூக்கிண்டான், அந்த தங்கத்தை தூக்கிண்டான், அவன் மாட்டு வண்டியில் ஏற்றின்டான், கடனை பறந்துட்டான். மேலே துண்டை போட்டு மூடி, செக்யூரிட்டி வேற 4 வச்சுட்டு கிளம்பிட்டான். नामामणे द्रव्य तुम्ही द्यावे दोंडाबाशी सकलासी ग्रामस्थानिली पूर्ववत जाळे दगडाची. இவன் நேராக கொண்டு போனானா, ஊரில் போய் ஏதோ ஏமாற்றி கொண்டு வந்துட்டேன்டா, எப்பேற்பட்ட சாமர்த்தியம் நினச்சிட்டு துண்டை திறந்தான், கல்லா கிடக்கு. வீட்டுக்கு போனவுடனே கல்லா மாறிடுத்த. नामामणे विठो पावला निर्वाणी, नामामणे विठो पावला निर्वाणी, नामामणे विठो पावला निर्वाणी, नामामणे विठो पावला निर्वाणी. भक्ता चक्रपाणी रक्षित से, भक्ता चक्रपाणी रक्षित से, नामामणे विठो पावला निर्वाणी, नामामणे विठो पावला निर्वाणी. भक्ता चक्रपाणी रक्षित से, भक्ता चक्रपाणी रक्षित से, नामामणे विठो पावला निर्वाणी. भक्ता चक्रपाणी, भक्ता चक्रपाणी रक्षित से, रक्षित से, भक्ता चक्रपाणी रक्षित से. நேர பாண்டகன்ட்ட ஓடி வந்தார். என்ன லீல? நான் தான் சொன்னேனே, கவலைப்படாத போன. ஏன் இந்த நாடகம்னா, இது வியாபாரம்ங்கிறது வெறும் கற்பனை காமிக்கிறது, பணம்ங்கிறது வெறும் கற்பனை காமிக்கிறதுக்கு, எல்லாம் கற்பனை.
நீ ராஜாவை நினச்சிக்கோ, நான் மந்திரியை நினச்சிக்கிறேன், இவன் பிச்சைக்காரன் நினச்சிக்கிட்டோம். அவன் அழுங்கோ, நீ சிரி, நான் கெஞ்சுறேன். இவன் அழுவான், நான் கெஞ்சேன், நீ சிரிச்சேன். என்னது இது? எல்லாம் விவகாரம், எல்லாம் மிச்சம். நாம்தேவ் மகாராஜ் இப்படி புரிஞ்சு அவர் இப்படி பேசுறார். அதுல இப்ப ஏற்பட்ட சங்கடம் வரும்பொழுது கடைசியா பக்தா சக்கரபாணி, பக்தா சக்கரபாணி ரக்ஷித சே, ரக்ஷித சே नामामणे विठो पावला निर्वाणी, भक्ता चक्रपाणी रक्षित से, भक्ता चक्रपाणी रक्षित से, भक्ता चक्रपाणी भक्ता चक्रपाणी रक्षित से, भक्ता चक्रपाणी रक्षित से, नामामणे विठो पावला निर्वाणी, पावला निर्वाणी. விட்டல் எப்படிலாம் ரட்சணம் பண்றார், எப்படிலாம் நாடகம் ஆடுறார். நாம்தேவ் மகாராஜ் ரொம்ப அற்புதமா பண்ணினார். அவர் லீலை, அந்த லீலைக்கு பாண்டகன் கூட்டுக்கிறவர். இவர் கல்லை தூக்கி வைக்கணும், அவர் தங்கமா மாற்றிட்டார். அப்போ என்ன புரியறதுன்னா, பக்தன் விஷயத்துல எதையும் ஜட்ஜி பண்ணார். பக்தன் சோம்பேறி இல்லை, பக்தால் ஏமாளியும் இல்லை. அவள் சுவாவமே என்னன்னா விட்டு கொடுப்பார். அவள் சுவாவம் என்னன்னா இதில் நாட்டம் இருக்காது. லௌகிகத்தில் பெருசாக முங்கி வேலை பார்த்து அதுக்கு கல்மிஷம் புரியணும். விவகாரத்தில் கல்மிஷம் புரிஞ்சால் தானே விவகாரம் என்ன பண்ண முடியும். ஆனால் சாதுக்களுடைய மனசுக்கு கல்மிஷமே தெரியாது. ஏன்னா உள்ளே இருந்தால் தானே வெளியில் தெரியும், உள்ளே இல்லைன்னா வெளியில் தெரியாது. எப்படி சுகருக்கு காமம் புரியாதோ, எப்படி துர்ஜனங்களுக்கு எப்படி துக்காராம் மகாராஜுக்கு துர்ஜனங்கள் புரியாதோ, அதுபோல் சாந்துக்களுக்கு அவகுணம். பாகாத்தா அவகுணா மிலேச்சினா. எல்லாத்தையும் பகவத் லீலையை எடுப்பா, எல்லாத்துலேயும் வேற புரியும். நமக்கு வேற புரியும், அவளுக்கு வேற புரியும். நம்ம பாண்டவனை பார்த்தா நமக்கு என்ன புரியும், நமக்கு வேற ஏதோ புரியும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸா அப்படின்னு கேட்பா. அவள் அப்படி கேட்கக்கூடாது. தேவகி நந்தனாச்சே அப்படின்னு பார்ப்பா. நமக்கு பார்வை வேற, அவளுடைய பார்வை வேற. நம்மளுடைய அவனுடைய பழக்கம் வேற, அவளுக்குள்ள பழக்கம் வேற. அதனால் தாமாஜே நாம்தேவ் மகாராஜுடைய பக்தியை புரிஞ்சுண்டார். ஆச்சரியப்பட்டார்கள். ஆற்றுல